இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சங்கீதம் 124 8ஆம் வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சகாயம் என்பது உதவி, ஒத்தாசையை குறிக்கும். இந்த சங்கீதத்தை தாவீது பாடின சங்கீதம் என்று தலைப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். சங்கீதம் 27:9 தாவீது ஆண்டவரை பார்த்து, நீரே எனக்கு சகாயர் என்று கூறினார். 40ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று ஜெபித்தார். காரணம், தன்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலிருந்து மட்டுமே வரும் என்பதை அறிந்திருந்தார். 1582ஆம் ஆண்டு எடின்பரோவில் ஜான் டூரி என்ற மினிஸ்டரை சிறைப்பிடித்து சென்றார்கள். பின் சிறையிருப்பிலிருந்து அவரை விடுவித்த போது அவருடைய நாட்டிற்குள் அவரை வரவேற்க அவருடைய 200 நண்பர்களும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை பாடினார்களாம். அப்போது அவரை சிறைப்பிடித்து சென்றவர்களில் ஒருவர் இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளையும் அவர்கள் பாடின விதத்தையும் கேட்டு மிகவும் திகிலடைந்தேன். ஸ்காட்லாண்டில் இந்த பாடல் எங்களை மிகவும் அச்சுறுத்தினது என்றாராம். இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போதே தாவீது, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று 2 முறை குறிப்பிடுகின்றார். கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்பதை இந்த சங்கீதத்தில் கூறினார். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக என்று கூறினார். 6ஆம் வசனத்தில், நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை துதித்தார். தாவீது தான் தப்பின விதத்தை 7ஆம் வசனத்தில் கூறினார். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். சங்கீதம் 91:3ஆம் வசனத்தில் தாவீது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று தன்னுடைய அனுபவத்திலிருந்து கூறினார். மனுஷனுக்கு பயப்படும் பயமாகிய கண்ணியிலிருந்தும் ஆண்டவர் அவரை தப்புவித்தார். நமக்கு தெரிந்தோ அல்லது நமக்கு மறைவாகவோ எப்படிப்பட்ட கண்ணியாய் இருந்தாலும் கர்த்தர் நம் கூட இருக்கும் போது நம்மை தப்ப பண்ணுவார். பவுலும் கூட ஆசியாவில் இருந்தபோது அவருக்கு நேரிட்ட உபத்திரவத்தில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போய் இருந்தபோது அவருடைய பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் அவருக்கு உண்டான போது இவ்வாறு கூறினார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். எப்படிப்பட்ட சகாயம் நமக்கு தேவையாய் இருந்தாலும் நமக்கு சகாயம் செய்ய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சங்கீதத்தை சுருக்கமாக நாம் பார்க்கும்போது தாவீது தன்னுடைய சகாயத்திற்காக முழுவதும் ஆண்டவரையே சார்ந்திருந்தார். 6ஆம் வசனத்தின்படி தன்னை தப்புவித்த தேவனை துதித்தார். பின் 8ஆம் வசனத்தில் நம்மை உற்சாகப்படுத்தும்படி நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று குறிப்பிடுகிறார். நாமும் கூட நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வோம், மற்றவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணும்படி
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையே முழுமையாக சார்ந்திருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை தப்புவித்த எல்லா கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒவ்வொரு உதவிகளுக்கும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தையே நாங்கள் சார்ந்து கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.